மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம், தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஓம் சாந்தி. சிவமனாபவ பக்தியின் இன்று 6வது நாள். அமெரிக்காவின் மிக பெரிய செல்வந்தர்களில் ஒருவரான ஆண்ட்ரூ கார்னகி ஒரு நாள் காலை நடைபயிற்சி மேற்கொண்டு இருந்த பொழுது அவர் ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கிறாரு. அந்த பிச்சைக்காரன், என்ன ஒரு சாதாரண மனிதனா நீங்க நினைக்காதீங்க, நானும் ஒரு எழுத்தாளர் என சொல்றான். ஆண்ட்ரூ கார்னகி கேட்கிறாரு, நீங்க எந்த வகையான புத்தகங்களை எழுதியிருக்கீங்க? அந்த பிச்சைக்காரன் சொல்றான், நான் பணக்காரன் ஆகிறதுக்காக 100 புத்தகங்களை எழுதியிருக்கேன், 100 வழிகள்ல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். ஆண்ட்ரூ கார்னகி ரொம்ப சிரிச்சாரு. அப்புறமா சொல்றாரு, இது எந்த மாதிரியான புத்தகம்? நீ இன்னும் பிச்சைக்காரனாவே இருக்கிறியே, இவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்க, ஆனா நீ பிச்சைக்காரனாவே இருக்கிறான். அந்த பிச்சைக்காரன் சொல்றான், இது பணக்காரன் ஆகக்கூடிய 100வது வழி, பிச்சை எடுப்பது. அப்போ இந்த ஒரு புள்ளியையும் இந்த ஒரு வரியையும் அந்த புத்தகத்துல சேர்க்கப்படுது. அந்த பிச்சைக்காரனும் பணக்காரனா மாறுறதுக்காக நினைக்கிறான், பிச்சைக்காரனும் பணக்காரனா ஆகுறதுக்காக கனவு காண்றான். அது மட்டும் இல்ல, அதை பற்றி ஒரு புத்தகமும் எழுதுறான். இன்னொரு பக்கம் ஆண்ட்ரூ கார்னகி தனது வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்துல நோயுற்று இறந்து போகக்கூடிய ஒரு தருணத்துல அவர் இருக்காரு. மற்றும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீங்க இவ்வளோ பெரிய செல்வத்தை உங்களுக்கு பின்னால விட்டுட்டு போறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கணும் இல்லையா? இவ்வளவு செல்வம் இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க விட்டுட்டு போறீங்கன்னா நீங்க சந்தோஷமா தானே போகணும். அப்ப அந்த ஆண்ட்ரூ கார்னகி சொல்றாரு, இல்ல, நான் மகிழ்ச்சியா கிடையாது, என்னுடைய லட்சியம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. நான் எதை அடையணும்னு நான் நினைச்சனோ, நான் அடைய வேண்டிய விஷயத்துல 10% கூட அடையலன்னு சொல்றாரு. ஆகவே இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏழையா இருக்கக்கூடிய மனுஷனும் இன்னைக்கு சந்தோஷமா கிடையாது, பணக்காரனா இருக்கக்கூடிய மனுஷனும் இன்னைக்கு சந்தோஷமா கிடையாது. ஒருவேளை 2 பேருமே வாய்ப்பை தவற விட்டு இருக்கலாம். மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனசுல இருந்து வரக்கூடிய ஒண்ணு.
அதாவது நம்முடைய ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமநிலை. அதை அடைய வேண்டியது கிடையாது. அந்த மகிழ்ச்சி நம்முடைய சொந்த இயல்பிற்கு திரும்பி வரக்கூடியதாக இருக்கு. மகிழ்ச்சி ஆத்மாவினுடைய இயல்பு தான். இது அறியாமையை பற்றி கிடையாது, இது மறதியை பற்றி தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கையில என்ன பண்ணிட்டோம், சந்தோஷமா இருக்கிறத மறந்துட்டோம், மகிழ்ச்சியா இருக்கிறத மறந்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த வாழ்க்கையினுடைய காட்சிகள், பல்வேறு சூழ்நிலைகள், கலக்கங்கள், அவை எல்லாமே என்ன பண்ணுது, மனதுல ஒரு நுண்ணிய ஒரு அதிர்வை உருவாக்குது. மனதும் மற்றும் அமைதியையும் அது என்ன பண்ணுது, வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகள் அமைதியை இழக்க வைக்குது. ஆகவே நம்முடைய லட்சியத்தை நோக்கி நகர்வது மீண்டும் வெளிப்புறம் நமக்கு கலக்கத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. வெளிப்புற சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொருத்தரையுமே நம்முடைய லட்சியத்தை அடைய விடாம ஒரு தடையாக இருக்கு. இன்னைக்கு வெளி உலகத்துல நம்ம பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், கலகங்கள் நிறைந்த ஒரு உலகமாக தான் வெளி உலகம் இருந்துட்டு இருக்கு. இப்போ நாம வெளிப்புறத்திலிருந்து என்ன பண்ணணும், உள் உலகத்திற்கு நம்ம அனைவருமே போகணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே விரும்புறது எது, அமைதி தான். அந்த அமைதியை நாம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்வது கிடையாது. அமைதி என்ன பண்ணுது, நம்ம எல்லாத்தையுமே கற்றதை விடுவதாக தான் இருக்குது. இது கூடுதலான விஷயங்களை சேர்ப்பது பற்றி கிடையாது. இது என்ன பண்ணும், நம்முடைய பழைய பழக்கத்தை நீக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம எதெல்லாம் கத்து வச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே விடக்கூடியதாக இருக்கு. தேவையற்றதை அகற்றுவதாக இருக்கு. ஆகவே நம்ம எல்லாருமே நம்முடைய தெய்வீகமான மனதை மேலும் இந்த 5 விஷயங்கள் இதனோட இணைத்து நம்முடைய மனதை தெய்வீகமாக மாற்றக்கூடியதற்காக நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த உலகம் என்பது ஒரு நாடகம். எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு. இது ஒரு பெரிய வாழ்க்கை, மிக பெரிய ஒரு அரங்குல முன்னாலேயே எல்லாமே நியமிக்கப்பட்டு இருக்கு. உலகம் ஒரு அழகான நடனத்தினுடைய அமைப்பு. நான் ஏன், இது எனக்கு நடந்தது, இது ஏன் நடக்கக்கூடாது, இந்த மனிதன் எப்படிப்பட்டவர், அந்த மனிதன் அப்படிப்பட்டவர் என சொல்வது அந்த தருணத்தில் நான் என்பது இது ஒரு நாடகம் என்பதை மறந்துடுறது. மற்றும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாத்திரம், ஒரு நடிப்பு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த விழிப்புணர்வுடன் நகரும் பொழுதுதான் நான் பற்றற்றவனாக மாறுறேன். அது ஒவ்வொருத்தருடைய வேஷம் மற்றும் ஒவ்வொருத்தருடைய பார்ட் இந்த உலகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது ஒரு குழுவா இருக்கு, இவங்க நடிகர்களா இருக்காங்க. பாருங்க, 20 நடிகர்கள் இருக்காங்க. இந்த நாடகம், இந்த விளையாட்டு அல்லது திரைப்படம் எல்லாமே வெளியிடப்படுறதுக்கு முன்னால அவங்க பிரச்சார வாழ்க்கையில் விழாக்களை நடத்துறாங்க. அந்த பிரச்சார விழாக்கள்ல நடிகர்கள் பார்வையாளர்களிடம் நாம இந்த திரைப்படத்தை, இந்த நாடகத்தை வெளியிட போறோம்னு சொல்றாங்க. தயவு செய்து நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவாங்க. நடிகர்கள் தன்னுடைய பாத்திரம், அந்த வேஷத்திலிருந்து முழுமையாக பற்றற்றவர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு தருணத்திலையுமே இது ஒரு நாடகம் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாடகம் வேறு, சினிமா வேறு, நாம் வேறு, இதை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அந்த நாடகத்துல தொடர்ந்து துன்பப்படக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க. அவளை எப்போதுமே துன்புறுத்தக்கூடிய ஒரு மாமியாரும் இருப்பாங்க. மாமியார் அவளை என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேதனை கொடுத்துட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. பின்னால திடீர்னு ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் ஏற்படுது. அவள் என்ன பண்றான், துன்பத்தால நிரம்பிய அந்த பெண் அவள் தன்னுடைய மனதினுடைய அழுத்தத்தின் காரணத்தினால என்ன பண்றா, அவளுக்குள்ள வாழ்க்கையில தன்னம்பிக்கை குறைஞ்சு போகுது, தன்னுடைய மதிப்பு குறைந்து போகுது. மன அழுத்தம் அவருக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால அவ என்ன பண்றா, திடீர்னு தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு திடீர்னு நடக்கும். அவள் தன்னம்பிக்கை உடையவளாக மாறிடுறான். பின்னால ஏதோ ஒண்ணு நடக்குது, அந்த பெண் அதிகாரம் கொண்ட ஒருவராக மாறுறாங்க. பின்னால நாம என்ன பண்றோம், அந்த நாடகத்தை பார்த்து சந்தோஷப்படுறோம், இல்ல சினிமாவை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஆகா, இந்த நாடகம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லா முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால அவங்க அமைதியா ஒற்றுமையா வாழ்றாங்க, ஒன்னா இருக்காங்க. எப்படிதான் இந்த நாடகம் முடியுது, மிகவும் கலகங்களும் கலக்கங்களும் குழப்பங்களும் நிறைஞ்சு இருக்கு.
கடைசியில எல்லாமே என்ன ஆயிருது, நல்லா முடிஞ்சிருது, நல்ல ஒரு முடிவு ஏற்படுது. ஆகவே இது மிகவும் ஒரு அழகான நாடகம். ஆனா இது ஒரு நாடகம் என்பதை நாம மறக்கக்கூடிய தருணத்துலதான் நமக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுது. நான் ஒரு நடிகன், எனக்கு இந்த உலகன்ற நாடகத்துல ஒரு நடிப்பு கிடைச்சிருக்கு. எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும், இது என்னுடைய பாத்திரம், இது என்னுடைய பார்ட். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே இங்க பார்ட் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய பார்ட் என்ன, என்னுடைய பார்ட்ல மட்டும்தான் எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், எனக்குள்ள ஒரு கவனம் இருக்கணும். அப்ப எப்ப நமக்குள்ள அந்த கலக்கம் இல்லாம கவனம் இருக்கோ அப்பதான் நம்ம நினைச்சுக்குவோம் இது நம்முடைய முக்கியமான ஒரு ரோலா இருக்கு. இல்லைன்னா சூழ்நிலைகள் என்ன பண்ணும், காற்றை போல மனம் மேகத்தை போல இருந்து நம்முடைய மனநிலைய கெடுத்துறது. புயல்கள், மாயையினுடைய புயல்கள்ல எல்லாமே அழிஞ்சு போயிருது. புயல்கள் என்ன பண்ணுது, மாயையினுடைய புயல்ல எல்லாமே கழிஞ்சு போயிருது. மனம் ஒரு மெத்தையானதாக, அதாவது எதுவுமே இல்லாததாக ஒரு விரக்தியாக மாறுகிறது, ஒரு ஏழையானதாக மாறுகிறது. அது தன்னுடைய சாரத்தை இழந்து போயிருது மனசு, மற்றும் உள்ளுக்குள்ள போர் தொடங்குது. ஆகவே நாம் ஒரு நடிகனா இருக்க இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது, மாயையை நம்ம என்ன பண்ணணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். மாயை ஒருபோதும் எந்த ஒரு ஸ்டாம்ப் முத்திரை குத்திட்டு வராது. நான் மாய, நான் கோபம், அந்த மாதிரி அது மாயா சொல்லாது. அது வேடம் போட்டுட்டு வருது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. பாபா நமக்கு இது தெரிஞ்சுக்கணும், இந்த மனிதன் எப்படி பேசக்கூடாது, இவங்க இப்படி நடக்கக்கூடாது, இந்த அமைப்பு தவறா இருக்கு, எல்லாருமே இன்னைக்கு அநியாயம் செய்யக்கூடியவங்களா இருக்க, நான் முழு அமைப்பையும் நான் தான் மாத்த போறேன். இந்த ஒரு கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒத்துக்கவே மாட்டேன், கேள்விகள் ரொம்ப மோசமா இருக்கு, இல்ல நான் ஒத்துக்கிறது இல்லை, இது மாயையாக மாறுது. நம்ம மாயைய ஒரு ஸ்டாம்ப் செய்யக்கூடிய நேரத்துலதான் அது நம்மளை விட்டு ஓடி போயிடும். இதை மாயைன்னு நம்ம சொல்லும் போது மாயம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா எப்ப நமக்குள்ள விழிப்புணர்வு இருக்குமோ அப்போ நமக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இருளை வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இருள் மறைஞ்சிரும். எப்ப வெளிச்சம் வருது அப்ப இருள் தானாகவே மறைஞ்சிடும். ஆகவே இந்த ஒரு புதிய ஸ்டாம்ப் செய்யறதுக்கான கலைய நம்ம எல்லாருமே கத்துக்கணும். நாம கலங்கி நிக்கிறோம், ஏன் கலங்குறோம்னு தெரியறதில்ல. ஆனா சொல்றோம், என்னுடைய மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, என்னுடைய உள் மனசுல ஏதோ ஒரு பற்றுதல் இருக்கு. இந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய தருணத்துலதான் நாம இந்த பற்றுதல்னு சொல்லும் போது அதற்கு பெயர் வருது. மற்றும் இப்போது இருள் நிலைத்திருக்க முடியாது, ஆகவே அது ஓடி போயிருது. எனவே மாயையை நம்ம எப்போ அடையாளம் கண்டுபிடிக்கிறோமோ, அதுக்கு ஸ்டாம்ப் குத்துறோமோ, அதற்கு பெயர் வைங்க, இதுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு. அப்ப பாருங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இதற்கான தீர்ப்பு என்ன, மாயை நமக்குள்ள வர்றதுக்கான தீர்ப்பு என்ன? அதற்கு ஒரே ஒரு காரணம், பற்றுதான், ஆசைதான். இது பற்று, இது ஆசை, இது கோபம், இது காமம், இது கோபம், இது அகம்பாவம். எந்த லேபிள செய்து முடித்த தருணத்துலதான், ஸ்டாம்ப் நம்ம வச்ச நேரத்துலதான் தீ அதனுடைய எரிபொருளை இழக்கிறது. மாயை அதனுடைய பிடியை இழக்குது. மாயை என்பது ஒரு மாயை தான், அது மறைஞ்சிருது. கயிறு மற்றும் பாம்பு என்ற உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இருட்டுல நீங்க ஒரு பாம்பை பாக்குறீங்க, அதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. ஆனாலும் பின்னால அது பாம்பு கிடையாது, அது ஒரு கயிறு தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அது பாம்புன்னு நீங்க அதை எதிர்க்கவோ அல்லது ஓடிவிடவோ செஞ்சிருவீங்க. ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இது பாம்பு கிடையாது, ஒரு கயிறு. இது கயிறு தானே, ஆகவே போராட வேண்டிய அவசியம் கிடையாது, ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நாம நிச்சயமா அறியணும். ஆகவே இது ஒரு விழிப்பு. மூன்றாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதாவது நம்மளுடைய தியானத்தை ரொம்ப அகண்டமாக நீளமானதாக நம்ம உருவாக்கணும். நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ அந்த தியானத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய நாலேஜினுடைய அடிப்படையில நம்ம ஞானத்தை புரிஞ்சு நம்ம தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பாருங்க, நான் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா கிடையாது, நான் ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ள உடல் இருக்கு. நான் கடல்ல ஒரு துளி கிடையாது, நான் ஒரு துளி
அந்த துளிக்குள்ள முழு கடலும் அடங்கி இருக்கு. நான் இந்த தோல் கிடையாது, நான் தோல் கிடையாது, நான் இந்த தோலை தாண்டி இருக்கேன், நான் இந்த ரூம், இந்த உடல் என்ற ரூமை தாண்டி இருக்கேன், சோ இந்த மதுபனை தாண்டி இருக்க, இந்த இடத்தை தாண்டி இருக்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, ஒரு விரிவடைந்த ஒரு சூழ்நிலைய, ஒரு விரிவான ஒரு நிகழ்ச்சிகளை நமக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணி வைக்கிறோம். சிந்தனையினுடைய விரிவுகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்ப அனைத்து விதமான வரம்புகளையும் விடுவிக்க கூடியதாக இருக்கு. சின்னது மற்றும் துச்சமானது அனைத்தையுமே விடுவது மற்றும் விசாலமா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அதுல இருந்து நம்ம நகர்றது. இப்போ நம்ம நினைக்கிறோம், நான் விசாலமா இருக்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆகாயம், கடல், இது எல்லாமே என்ன நினைக்குது, நான் ரொம்ப பெருசா இருக்கேன், அளவற்றவனா இருக்கேன். இப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரே ஒரு சிந்தனை, பரம சிந்தனை இருக்கணும். இதையதான் விரிவாக்க தியானம் என சொல்லப்படுது. ஒரு சின்ன விளையாட்டு கிடையாது, எல்லாமே எனக்குள்ள அடங்கி இருக்கு. விரிவாக்கம் அப்படின்னா பெருசா இருக்கக்கூடியத எனக்குள்ள நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக நான் இருக்கேன். அப்ப பாருங்க, நம்ம யாரையுமே காயப்படுத்த முடியாது, யாரையுமே சேதப்படுத்தவும் முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரையுமே என்னுடைய பிரதிபலிப்பாக, என் உருவமாக நான் பார்க்கிறேன். நான் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையுமே என்னுடைய பிரதிபலிப்பாக, என்னுடைய உருவமாக நான் பார்க்கிறேன். ஆகவே இதுதான் விரிவாக்க தியானம் என சொல்லப்படுது. இப்போ நம்ம எப்போ விரிவடைகிறோம், இதை பற்றி மேலும் நம்ம பின்னால பார்க்கலாம். இதை பற்றி பல கருத்துக்களை நம்ம உருவாக்கலாம். ஒரு எல்லைக்கு உட்பட்ட வரம்பிலிருந்து நம்ம வெளியேறி அளவற்ற சிந்தனை உலகத்திற்குள்ள நம்ம போகணும். மூன்றாவது, ஆற்றல் முழுமைத்தன்மையின் விதி. நம்ம சோர்வடைவது இது என்ன ஆகுதுன்னா, வேலை அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால கிடையாது. இப்போ நம்ம டயர்ட் ஆகுறோம்னா அதற்கான காரணம் வேலை அதிகமா இருக்கு, அதனால நான் டயர்ட் ஆயிட்டேன் கிடையாது. நம்ம சோர்வடைகிறது உணர்ச்சியினுடைய ஆற்றல் கசிவு இருப்பதனாலதான். நம்ம சேவையினால சோர்வடைவது கிடையாது. வீணான சிந்தனைகள், நுண்ணிய எதிர்மறை எரிச்சல், கோபம், அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் காரணமாக தான் சோர்வடைகிறோம். இந்த ஆற்றல் கசிவை நீங்க நிறுத்தும் கூடிய தருணத்துலதான் கோபம் என்ன ஆகுது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறுது. இனி உணர்ச்சியினுடைய கசிவுகள் நமக்குள்ள கிடையாது. இல்லைன்னா சேவையே என்ன ஆயிருதுன்னா துன்பமாக மாறுது. வேலை கடமைதான், ஆனா சுமையா மாறுது. ஆற்றல் கசியும் போது உங்களுடைய ஆற்றல் பாதுகாக்கக்கூடிய விதமாக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். ஆன்மீகம் என்பது ஆற்றலை பாதுகாப்பது, ஆற்றலை சேமிப்பது. பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது பாத்திரம். இந்த உலக நாடகத்துல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரோல், ஒரு பார்ட். எனக்கு என்னுடைய பார்ட்டை நான் ஏற்றுக்கொள்ள கூடியவனாக இருக்கேன். உள்ளார்ந்த எதிர்ப்பை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பை நீங்க விட்டுருங்க மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதியை ஏற்றுக்கொள்ளுங்க. தெய்வீகம் வெளிப்பட காத்திருங்க. வாழ்க்கை ஒரு மர்மம் மற்றும் பல விஷயங்கள் இருக்கு நாம புரிந்து கொள்ளாதது வரை. நான் யார், நான் என்ன, நான் ஏன் இங்க இருக்கேன், நம்ம ஏன் சாப்பிடுறோம், நம்ம ஏன் குடிக்கிறோம், இது என்ன, இவர்கள் யார், இந்த உறவுகள் என்ன, இந்த பந்தங்கள் என்ன. ஆகவே ஒரு ஆர்வ உணர்வு இருக்கட்டும். அனைத்தையும் ஆராய விரும்பும் ஒரு சிறிய குழந்தை போல இருக்கணும். ஒரு சின்ன குழந்தைய நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவன் எப்படியாவது என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான். அவனை பதில பற்றி அவன் எதிர்பார்க்க மாட்டான், கவலைப்படவும் மாட்டான். ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேக்குது, நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னால அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா இன்னொரு கேள்வி வந்துடும். அந்த குழந்தை என்ன பண்ணும், முதல் கேள்விய மறந்துடும். அடுத்தது கேள்வி கேட்டதுல ஒரு எதிர்பார்ப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும். ஆனா அது விளையாட்டுத்தனமா அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தை மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுடைய பதில்களை பற்றி அந்த குழந்தைகளுக்கு கவலை கிடையாது. அதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவன் ஏன் இலைகள் பச்சையா இருக்குன்னு கேக்குறான். நீங்க யோசிக்கக்கூடிய நேரத்துல அந்த குழந்தை என்ன பண்ணுது, வேற ஏதாவது ஒண்ணு யோசிக்குது. இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, இலைகள் கேட்டதை மறந்துடுது. அதே போலதான் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை மற்றும் அதனால அதனுடைய ஆற்றல் என்ன ஆகுது, வீணாகுது. என்று நம்முடைய லட்சியத்தை நம்ம சரி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத நாமளே செக் பண்ணணும். பாபா திரும்ப திரும்ப நமக்கு சொல்றாரு, உங்களையே நீங்க பாருங்க, உங்களை பாருங்க, உங்களை நீங்க மாத்துங்க, உங்களை நீங்க செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, உங்களை செக் பண்ணுங்க,
சேஞ்ச் பண்ணுங்க, உங்களை செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. இதுதான் பாபா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அடுத்தது பாபா நமக்கு என்ன சொல்றாரு? ராஜ்யத்தை பாருங்க. உங்களுடைய ராஜ்ய தர்பார் எப்படி இருக்கு அதை நீங்க பாருங்க. உங்களுடைய தர்மத்தை நீங்க பாருங்க. சட்டம் ஒழுங்க நீங்க பாருங்க. அத யார் பார்ப்பாங்க? அப்போ யார் பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய ராஜ்யத்தை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ டைம் ரொம்ப நமக்கு குறைவாக இருக்கு. புயல்கள் எல்லாமே பரிசா நமக்கு மாறணும். எனவே பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நீங்க உங்களை செக் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? நீங்க உங்களையே நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரிதான் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருங்க மற்றும் சந்தோஷத்தை நீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. அடிக்கடி திரும்ப திரும்ப பாபா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்களை நீங்க செக் பண்ணுங்க, அடுத்தது சேஞ்ச் பண்ணுங்க. கடைசியா என்ன பண்ணணும்? ஒரு பிந்துன்ற ஸ்டிக்கரை நீங்க ஞாபகப்படுத்தணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் பாருங்க. அந்த புள்ளி எவ்வளவு அழகானது. நம்ம பிரச்சனையை அறியாமை கிடையாது, அது மறுபடியும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையை அறிவில்லாமை தான் இருந்துட்டு இருக்கு. பிரச்சனை ஒரு விசாரணை தான். பிரச்சனை நமக்கு ஒரு மறதியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எனவே பிரச்சனை அது மிகப்பெரிய ஒரு வறுமையாக இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். இந்த ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். இப்ப உங்க மொபைல்ல இல்ல உங்களுடைய பேனால உங்களுடைய டைரியில எல்லா இடத்துலயுமே இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டே வாங்க. புள்ளி புள்ளி புள்ளி, வெளிப்புற புள்ளி உள் புள்ளியை நினைவூட்டும். வெளியே நம்ம புள்ளி வைக்கும் போது உள்ளுக்குள்ள நான் ஆத்மான்ற புள்ளி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். வெளியில இருக்கக்கூடிய பிந்து உள் பயணத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஸ்டிக்கர் புள்ளியா நம்ம வைக்கும் போது பாருங்க, நம்ம எங்க புள்ளிய பாக்குறோமோ அங்கு நம்மை நினைவூட்டணும். நமக்கு நாமே நினைவு கொண்டு வரணும். நான் ஒரு புள்ளி, அதாவது நான் ஒரு புள்ளி, அதுவும் புள்ளி. அப்ப புள்ளி வச்சாலே என்ன ஆயிருது? ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருது. புள்ளிதான் அனைத்து கேள்விகளுக்குமான பதிலா இருக்கு. அப்போ கேள்விகளே அங்க வர முடியாது. இது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது, இந்த மாதிரி கேள்விகள் புள்ளி வைக்கும் போது வராது. இந்த மனிதன் ஏன் இப்படி செஞ்சான், அவங்க ஏன் நல்லா நடக்கல, நீங்க யார் கட்டளை இடுறதுக்கு? அவங்க தன்னுடைய பாத்திரத்தை மட்டும்தான் செய்யறாங்க. இயக்குனர் என்ன ஒரு திரைக்கதையை கொடுக்கிறாரு மற்றும் என்ன ரோல் அவங்களுக்கு இருக்கு, அதை மட்டும்தான் அவங்க நடிக்கக்கூடியவங்க நடிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. மற்றும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரோலை ரொம்ப அழகா அவங்க நடிக்கிறாங்க. அவங்களுடைய உரைகள் நாடகத்துக்கு மிக சரியாக ஒப்பிடப்பட்டு இருக்கு, சரியாக பொருந்தி இருக்கு. இப்போ நீங்க ராவணனா நடிக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னு வைங்க, அதற்கான உரைகள் எப்படி இருக்கணும்? மற்றவங்க பாராட்ட கூடிய அளவுக்கு இருக்கணும். அது ரொம்ப கரெக்டானவையாக இந்த டைரக்டர் கொடுப்பாரு. ஆகவே நாடகத்தை நம்ம எல்லாருமே நினைச்சுக்கோங்க. மாயையினுடைய ரூபத்தை அடையாளம் பார்க்கணும். மாயைனா என்ன, அதனுடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடையாளத்தை பாருங்க. உங்களை நீங்களே விரிவானவர்களாக மாத்துங்க. உங்களை நீங்க விரிவாக்குங்க. ஆற்றலை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்ககிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றலை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றும் கடைசியாக உங்களுக்கு உள்ளே திரும்புங்கள். நமக்குள்ளேயே நாம திரும்பணும். என்ன திரும்பணும்? எதை ஞாபகத்துல வைக்கணும்? நான் ஒரு புள்ளியா இருக்கேன், நான் ஒரு பிந்துவா இருக்கேன். நான் ஒரு புள்ளி, நான் ஒரு பிந்து என்ற ஒரு புள்ளிய நம்ம எப்பவுமே வைப்போம். நாம் ஒரு பிந்துவாக மாறுவோம். ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின்மூடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் பும்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோருப்புரே திமிதல் சிவமன்மனாபவ. மங்கிப்பொரு போ
சிவமன்மனாபவ வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ போர்க்களின் உணர்வா சிவமன்மனாபவ ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ ஒவ்வொரு கழுத்தின் மாறை சிவமன்மனாபவ ஒவ்வொரு சோதையின் நிறம் சிவமன்மனாபவ ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ அஜபா ஜபம் மன்மனாபவ ஒரு அலைக்கும் சிவனின் கீதம் தேக உணர்வை அழிக்கும் சீதம் ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ 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 சிவமன்மனாபவ